வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைக்கி நான் என்ன விஷயத்தை சொல்ல வந்தேன்னு சொன்னால், இலங்கையில் வந்து நாளைக்கு 24ஆம் தேதி நவம்பர் மாதம் வந்து புதுசாக ஒரு சட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டு வராங்க. இது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காலி, மாத்தளை, பதுளை இந்த 3 இடங்கள்லையும் வந்து புதுசாக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டிக்கெட் நாங்கள் பஸ்ஸில் போகிற டிக்கெட்டை வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டி தவிர்க்கும். சில டைம் ஊர்களில் வந்து 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபான்னு மாற்றின காசுகளை வந்து கொடுக்கறது குறைவு. அது பிறகு தரேன் அப்படி என்ற நான் இருந்த டைம்லேயே கூட இருந்திருக்கு. ஸோ இப்போ அது வந்து கூடுதலாக இருக்குது. இப்போ நார்மலாக 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் ஊரில் பெருசாக பெறுமதி இல்லை. ஸோ அதனால் அந்த ஒரு முறையை இவங்க வந்து மாற்றணுமென்று இந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நாளை திங்கட்கிழமை 24ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. நீங்களும் கார்டில் பே பண்ணலாமெண்டு. ஸோ இந்த சட்டம் வந்து ஓரளவு தூரத்துக்கு நல்லது தான். காரணம் நிறைய இப்படி நாம் கொடுக்குற காசு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபான்றக்குள்ள எல்லாம் டிரைவர் கண்டக்டர் மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ நிறைய வயதானாக்கள் வருவாங்க. அப்படி நிறைய பேர் காசுகள் இந்த மாதிரி ஒரு முறையில் போகப்பட்டிருக்கு. ஸோ இந்த சட்டம் வந்து ரொம்பவும் நல்லதாக இருந்தாலும் எவ்வளோ பேர் கார்டில் பே பண்ணுறதுக்குரிய வசதி இருக்குமென்றது ஒரு பக்கம் இருக்குது. வயதானாக்கள் ஓரளவான ஆக்களுக்கு வந்து கார்டு வசதிகள் இருக்காது. ஆனால் இந்த சட்டம் வந்து 24 நவம்பர் நாளை திங்கட்கிழமையிலேருந்து இலங்கையில் அமலுக்கு வருது. ஸோ இந்த 3 இடங்களில் வந்து இப்படி நார்மலாக ஓடுற இடங்களுக்கு வந்து இந்த இதில் செய்திருக்காங்க. எதிர்வரும் காலத்தில் இலங்கை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு முறை வரும். இது ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்குது. நிறைய சட்டங்கள் புதுசாக வந்து கொண்டு இருக்குது. வெளிநாடுகளில் இருந்து பார்க்கும் பொழுது அது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் வெளிநாடுகளில் இருக்கிற சட்டங்கள் எங்களோட நாடுகளுக்கு வர்றது நிறைய விஷயங்களை குறைக்கும். அதே சமயம் ஃப்யூச்சரில் வந்து காசு இல்லாத நிலைமையை கூட கொண்டு வர்றது, அதாவது டிஜிட்டல் மணி என்று. ஸோ இதால் நிறைய ஊழல் லஞ்சங்கள் எல்லாம் குறையும் என்ற ஒரு இது இருக்குது. ஸோ அது இலங்கையில் மட்டுமன்றில்லை, நார்மலாக எல்லா நாடுகள்லையும் பரவலாக கதைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ காலத்துக்குள்ளே அது சாத்தியப்படுமென்று தெரியல. ஸோ நாளையிலேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடைமுறைக்கு வருகிறது. ஸோ நன்றி, வணக்கம்.